டேய் மச்சான், கிஷோருக்கு எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு மாட்டுச்சு? அதுவா டியூட்? அதோ இருக்கல பால் பவுடர், அவ தான் கிஷோரோட தங்கச்சி. அவளோட ஃப்ரெண்டு தான் கல்யாண பொண்ணு. அவ பால் பவுடரை பார்க்க வீட்டுக்கு வர கேப்ல கிஷோர் போய் டிக்காசனை போட்டேன். பேட்டி நாஸ்தி ஆனதால சோகத்துல உடனே பெரிய செட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. இந்த மானங்கட்ட கல்யாணத்தை நான் யாருக்கு தெரியுமா? ஃப்ரெண்டு கிஷோருக்காகத்தான். அது இல்லடா, சேட்டு கல்யாணத்துல ஜிலேபி நல்லா இருக்குன்றதுக்காக தான். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். மானங்கட்டவை இவனா அவனா? பாட்டில் விடுறதெல்லாம் பாகவதர் ஸ்டைல்ரா, நீ பாஷா ஸ்டைல கையில விடுறா. பாப்பா கமான் கமான், என் சிஷியப்ல எப்படி ராக்கெட் விடுறான்னு பாரு. ஐயோ நெருப்பு! சார், என் ஃப்ரெண்ட் ஷரண் உள்ள ஃபயர்ல மாட்டிட்டா. ப்ளீஸ் காப்பாத்துங்க. அது ரொம்ப தூரம். உங்க கையில நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஜிலேபி சாப்பிட வந்தேன். கையில டைமா? ஐயோ நெருப்பு மேடம்! ஐயோ 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 ஐயோ! எனக்கு ஒண்ணும் இல்லடி, பாவம் யாருன்னு தெரியல, ஃபயர்ல மாட்டிக்கிட்டாரு. வா போலாம். ஏய் மாமலங்க, நான் தர மாட்டியா? அடிங். ஏய் மாமலோட அண்ணா இன்னும் போனி ஆவலண்ணா. அப்ப நான் வேணா போனி பண்றேன். நீ போனி பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு தீனி போடுறேன்டா. கட் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். சத்யன் சார் கலக்கிட்டீங்க சார். தமிழ்நாட்டின் அடுத்த ஆக்ஷன் கிங் நீங்க தான் சார். நீங்க அடிச்ச அடியில அந்த ஆளு செங்கல்பட்டுல போய் விழுகுறான். அப்ப நீங்க ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஓகே சார். நான் சட்டைக்கு பண்ணுவேன்டா அயனு, என்ன சட்டை பண்ணாதவனுக்கு நான் லயன். சார் அடிச்சாலும் செங்கல்பட்டு போய் விழுகுறான். ஆனா பஞ்சில கொஞ்சம் ஃபயர் கம்மியா இருக்கே சார். யோ யார் நீ? எதுக்கு எங்க வந்த? ஏன் டயலாக்கே குறை சொல்றியா? யார் சார் இவன்? என் ஃப்ரெண்ட் சார். சார் உங்க ஃப்ரெண்டா? ஹீரோவோட ஃப்ரெண்டா? முதல்ல சொல்லக்கூடாதா சார்? ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்ல பர்சனாலிட்டியா ஒரு குட்டி அமீர் கான் மாதிரியே இருக்காரு சார். தேங்க்ஸ் ஜி. இருடா அமீர் கான், நீங்களே ஆக்ஷன் கிங்குக்கு ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிருங்களேன். புடிச்சிட்டேன். நெய்யில கைய வச்சா தித்திக்கும், அதே கைய நெருப்புல வச்சா பத்திக்கும். எப்படி? இதுவரைக்கும் ஹீரோக்கள் தான் டார்ச்சர் பண்ணானுங்க. தேங்க்யூடா. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பரா மச்சான். சூப்பர் சூப்பர் டபுள் ஓகே. சார் பேசாம இந்த படத்துக்கு நீங்களே டயலாக் எழுதுங்க. முடிஞ்ச டைரக்ஷன் கூட பண்ணிருங்க சார். நானும் சத்யன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீ எஸ். இவனுங்க படுத்துற இம்சைக்கு பேசாம நம்மளே ஹீரோ ஆயிடலாம். அடுத்த படத்துல நான் தான் ஹீரோ. மேக்கப் மேன், படத்தை நீங்க மட்டும் தான் பார்க்கணும். டேய் சூப்பரா பஞ்ச் சொன்னடா. டிக்கெட் கொடுங்க. இது ஐபிஎல் செமி ஃபைனலுக்கான டிக்கெட், இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ஜாய் பண்ணுங்க. மச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால மேட்சுக்கு வர முடியாதுடா. பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க. இருடா, அவன் சொல்றதான் கரெக்ட். டே மச்சே, நம்ம கவிதா கூட்டிட்டு போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வரலாம். டேய் என்னடா, நேத்து ஒரு சீன் எடுத்தாங்க, சார் தான் டைரக்ட் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணி பாட்டி மண்டி போட்டுருச்சுன்னு போய் சொல்லுவான், நான் போவேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்றா. ஹே மச்சி சூப்பர் ஐடியாடா. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சார் பசியில காதடிச்சுக்கும், முக்கியமான ஃபோன் கால் வந்தா கூட கேட்காது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நைஸ், வெரி நைஸ். சரே உன் கேரியர் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வெளில போறதுனால சாப்பாடு கொண்டு வரல சார். சாப்பிடுறதுக்கு வெளியில போறியா? நான் இல்ல சார், தங்கச்சி கவிதா வெளில போயிட்டா, அதனால என்ன ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்பா வெளியில போய் சாப்பிடுவா? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வாயே சேர்ந்து சாப்பிடலாம். இட்ஸ் குட் வெஜிடேரியன் ஃபுட். என்ன யோசிக்கிற? இது சைவம் உனக்கு ஓகே தானே? சார் நான் அப்படியே உங்களை மாதிரி சார், சுத்த சைவம். சின்ன வயசுல இருந்து 27 பர்த்டேல ஒரு பர்த்டே கூட கேக்கே கட் பண்ணதில்ல சார். கேக்கா? கேக் ஏன்பா சாப்பிடல? கேக்ல முட்டை இருக்கும் சார். முட்டை நான்வெஜ் சார். ஓ எஸ் எஸ் எஸ், குட் ஹேபிட். ஆனா குழப்பமா இருக்க. என்ன சார்? இல்ல
வளர்ந்த பிறகு கேக்ல முட்டை இருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி? அது எப்படின்னா சார், நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தேன். அப்ப எனக்கு சின்ன வயசு சார். ஃபோன் சார். சின்ன வயசுல இருந்தே சின்ன முட்டை வயசுல வேணான்னு. ஆமா. ஹலோ ஹலோ, சிவகுருநாதர் சாருங்களா? பசுபதிங்க அம்மா சீரியஸுங்க சார். அம்மாவுக்கா? அம்மாவா? என்னாச்சு அம்மாவுக்கு? பாத்ரூம்ல வலிக்கு வந்து கேஎம் ஹாஸ்பிடல்ல. ஓ சரி சரி, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ. என்ன சார், உங்க அம்மாக்கு எதனா ப்ராப்ளமா சார்? என் அம்மாவுக்கு இல்லப்பா, உன் அம்மாவுக்கு. அம்மாவா? அம்மாவே இல்லையே சார். என்ன சொல்ற நீ? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறான். உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களா? கேஎம் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நீ என்ன அம்மாவே இல்லங்கற? அம்மா நான் சார் சொன்னா? யோ, அவன் சொன்னதால நான் சொல்ல முடியும். இப்போ என்ன அவன் பொய் சொல்றானா? தொலைச்சிருவான் அவனை. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். பொய் சொல்ல மாட்டான் சார். அம்மா. அம்மாவா? இப்பதான் அம்மா இல்லன்னு. அம்மா மருதமலை போயிருக்காங்க, ஊர்ல இல்லன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள வந்து பாத்ரூம்ல வலிக்கு விட்டாங்க சார். அம்மா ஏமா. சரி சரி, நீ கவலைப்படாத. போய் முதல்ல அம்மாவை பாரு. காசு வேணும்னா சௌந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். சத்தியமா அம்மா இருக்காங்க சார். வீட்ல பாத்ரூம் இருக்கு சார். வழிக்கு விழ இடம் இருக்கு சார். அதுல இருந்து சந்தேகம் இல்லப்பா. அது வந்து சின்ன வயசுலயே கேக்குக்குள்ள முட்டை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா முக்கியமா, முட்டை முக்கியமா நீங்களே சொல்லுங்க. போய் பாரு, அப்புறமா கேட்டுக்கிறேன் நான். சிஎஸ்கே என்ன மச்சான் சொதப்புறானுங்க? டேய், உன்னோடடா தங்கச்சி வழிக்கு விட்டான்னு சொல்றானா? அம்மான்ற சைலண்டா போறா. Oh, gets it over there. And it's got it away for 4. Wonderful byplay. மச்சான், குண்டப்ப விஸ்வநாதன் கவாஸ்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. வீட்டுக்கு போக வர பழக்கமாகி விஸ்வநாத் கவாஸ்கர் தங்கச்சியை டாவ் அடிச்சிருக்காரு. கவாஸ்கரும் பாரு கேட்ச் பிடிச்சிக்கா அப்படின்ற மாதிரி அவர் தங்கச்சியை பிடிச்சிக்கான்ட்டாரு. செம ஃப்ரெண்ட்ஷிப்ல புரிஞ்சுக்கிட்டேன். டேய், ஆடுது மும்பையும் சிஎஸ்கேவும். அவங்க 2 பேரும் கமெண்ட் கூட பண்ணல. இப்போ நான் அவங்கள பத்தி பேசுறேன். என்ன சார், மேட்சை பார்க்காம யாருக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அடிட்டர் சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கம்பேர் பண்ணனால தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் பசுபதினு ஒரு தங்கமான பையன். அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ட்ரை பண்ணுறேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. Lovely start. That's a fantastic shot. Caressed through the offside for 4 by Murali Vijay. Just into it. He's done. Effortless cover from the across the city and down into wonderful stadium. Mahendra Singh Dhoni comes out to the middle. Needlessly. Here we go, that's up here. That's on the commentary box.